வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா நடு ரோட்ட காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிராதீங்க. ராமேஸ்வரம் சுற்றுலா வர்றவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். 2 வகையான இன்ஃபர்மேஷன் இதில வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து டைரக்ட்டா ஒரு 40, 50 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாரி வரும்போது, மேக்ஸிமம் வந்து இந்த மாரி டூரிஸ்ட் பஸ்ல தான் வரப்போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டூரிஸ்ட் பஸ்ல வர்றவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும், அத தவிர்த்து கவர்மெண்டால அரேஞ்ச் பண்ணி ஒரு ஹோட்டல்ஸ் வந்து மெயின் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா இப்ப நீங்க ராமேஸ்வரம் வர்றீங்கன்னா, ஒரே ரோடு தான். உங்களுக்கு வந்து 2, 3 ரூட்லாம் கிடையாது. டைரக்ட்டா ஒரே என்ஹெச் தான். ஒரே ரூட் இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் வராது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கவர்மெண்ட் பஸ் வருதுங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து டைரக்ட்டா ஒரு இடத்துக்குள்ள போகும். ஸோ அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் குடுக்குறேன்னா, ராமேஸ்வரம் கோவிலுக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுது. கோவிலோட டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு பெரிய வண்டியில வந்தாலும் சரி, உங்களுக்கு இதுக்கு மேல போக விட மாட்டாங்க. இப்ப பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பஸ் உள்ள போகுதுங்களா, இதோட பஸ் ஸ்டாண்டு நின்றும். ஸோ இதுக்கு முன்னாடியே உங்கள வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. எந்த ஒரு பெரிய வண்டியில வந்தாலும், நீங்க இதுக்கு மேல போ முடியாது. இப்போ ஒரு கார் வருதுங்களா, ஸோ இந்த இடத்துக்குள்ளேயும் போதுமான இட வசதி இருக்கு. அங்கேயும் நான் கொண்டு போய் காட்டுறேன். இங்க நம்ம வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலா இந்த இடங்கள்ல எல்லா ஒரு பஸ்ஸையுமே நிப்பாட்டி, இங்க பார்க் பண்ணிட்டு, நீங்க வேற ஏதாவது ஒரு வெஹிக்கிள் புடிச்சு தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டவுட்ட நம்ம லாஸ்ட்டா ராமநாத சுவாமி கோயில் சம்மந்தமான வீடியோ போட்டிருந்தோம். எல்லா ஒரு வாசல் பத்தியும், அங்க போதுமான எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு, இந்த மாரி ஆம்னி பஸ்ல நாங்க வராம பெரிய பஸ்ல வரோம், டூரிஸ்ட் பஸ்ல. ஸோ அதில வரும்போது அ உள்ள டைரக்ட்டா அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு நாங்க தகவல் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்கேஸ் தெரியாம வர்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க டூரிஸ்ட் பஸ்ல வர்றீங்கன்னா, இங்க நீங்க பார்க் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான சின்ன மினி லைக் வந்து ஒரு 20 சீட்டு இப்ப நான் காட்டுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டிராவலர் மாதிரி உங்களுக்கு வண்டி ராமேஸ்வரத்திலேயே அதிகமா இருக்கும். இதுல நீங்க புடிச்சு போற மாரி தான் இருக்கும். அதனால நம்ம டூரிஸ்ட் பஸ்ல வந்து பெருசுல வர்றோம். டைரக்ட்டாவே போயி கோயிலு, தனுஷ்கோடி எல்லாம் சுத்தி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிராதீங்க. நீங்க இங்க வரும்போது இங்க பார்க் பண்ணிட்டு, இந்த வண்டிய புடிச்சு போற மாரி இருக்கும். இந்த வண்டிக்கு நீங்க கேட்கிற ஒரு கமிட்மெண்ட் தான். இப்ப நீங்க கோயில் மட்டும் பார்க்கணும், இல்ல ஒரு அரிச்சல் முனை பார்க்கணும், தனுஷ்கோடி பார்க்கணும்னா, ஒரு பெர்சனுக்கு ரூ. 100 ரூ. 150 அந்த மாரி ஏத்திட்டு உங்கள வந்து கூட்டு போவாங்க. ஒரு 40, 50 பேர் வர்றீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட 2 வண்டி புடிக்கிற மாரி இருக்கும். மறுபடியும் நான் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு, இன்னும் சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில தான் போற மாரி இருக்கும். இந்த வண்டி எப்போதுமே இதே இடத்துல தான் இருக்கும். என்ன ரீசனுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட காட்டுனேன்னா, நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல. நம்ம ராமேஸ்வரம் வந்தா, இந்த இடத்துல பார்க் பண்ணோனயே இங்கே தான் வண்டி கிடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட காட்டிட்டு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி வண்டி அங்க கொண்டு போறதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா, இத நீங்க பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டே வந்துரலாம். ஓகே. நம்ம இத்தன பேர் வர்றோம். ஸோ இந்த வண்டி இத்தன புடிச்சா ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில வந்து நீங்க கேட்கிற கமிட்மெண்ட்ட வச்சு தான் அவங்க ரேட்டே சொல்லுவாங்க. மினிமம் சார்ஜஸ் ரூ. 100லேருந்து 150, 200 அந்த மாரி இருக்கு. நீங்க கேட்குறது நீங்க திடீர்னு பாம்பன் பார்க்கணும், தனுஷ்கோடி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ராமர் பாதம் இந்த மாரிலாம் ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் நீங்க போட, போட அவங்க வந்து அதுக்கேத்த மாரி பேக்கேஜ் குடுக்குறாங்க. ஸோ இத வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். இன்னொரு விஷயமும் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். அதாவது நீங்க வந்து ஸ்கூல் பிள்ளைகளோட வர்றீங்க. ஒரு டூரிஸ்ட்ல தான் வர முடியுது. பட் ரொம்ப வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைகளோட வரும்போது, நாங்க வந்து கண்ட இடத்துக்கு அலைய முடியாது. எங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் நகராட்சிட்ட வந்து பேசி பார்க்கலாம். ராமேஸ்வரம் என்டர் ஆன பின்னாடி இந்த டூரிஸ்ட் பஸ்லேருந்து நீங்க வந்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம். இந்த மாரி நாங்க ஸ்கூல் பிள்ளைகளோட வந்திருக்கோம். எங்களால உள்ள வந்து கன்வெர்ட் பண்ணி போயிட்டுருக்க முடியாது. ரொம்ப சிரமமான விஷயம்னு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, மேபி அவங்க வந்து உங்களுக்கு அதே டூரிஸ்ட் பஸ்லயே சுத்தி காட்டுறதுக்கு, அதாவது உள்ள அனுமதி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன் கேஸ் வந்து ஸ்கூல் பசங்களோட, பிள்ளைகளோட வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, முன்னாடி இந்த மாரி நடந்திருக்கு. மேபி உங்களுக்கும் விடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்றேன். அது மாதிரி ஸ்டார்ட்டிங்லேயே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஒரு கவர்மெண்டால அரேஞ்ச் பண்ணி நடக்கிற ஹோட்டல் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டலும் நான் வந்து காட்டுறேன். அதுவுமே வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே தான் இருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஹோட்டல் தான். லாஸ்ட் டைம் நீங்க ராமேஸ்வரம் வந்திருந்தா கூட, ஐயோ! இந்த ஹோட்டலுக்குள்ள போய் ரூம் எல்லாம் செக் பண்ண முடியலையே, ரேட்லாம் தெரியலையேன்னு நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாம். நான் இந்த வீடியோல சொல்றேன், காட்டுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது. என்னோட விருப்பப்படி இது வந்து
கூட தான் ரேட்டு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ஹைவே ஓகேங்களா. அதே நேஷனல் ஹைவே தான். இந்த கார் போற இடம் வந்து ராமேஸ்வரத்துக்குள்ள என்டர் ஆகுது. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த இடம் தான். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு முன்னாடியே தான் இந்த ஹோட்டல் இருக்கு. அதாவது டோலுக்கு அடுத்து நீங்க டோல முடிச்சோனயே இந்த ஹோட்டல் வர்ற மாரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டோல். அந்த பேரிகேட் இருக்குதுங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. இங்க நீங்க கிராஸ் பண்ணோனயே அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோன, இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் முன்னாடியே இந்த ஹோட்டல் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டால அரேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் சரி கவர்மெண்டால அரேஞ்ச் பண்ணி ரன் பண்றாங்களே, ரேட்லாம் கம்மியா தான் இருக்கும் போல அப்படின்லாம் நெனச்சேன். பட் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கம்மியா தெரியல. இருந்தாலும் நான் உள்ள கொண்டு போய் உங்கள வந்து காட்டுறேன். உள்ள போயிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன். அங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுக்குள்ள போய் நம்ம பர்சனலா இன்னும் ஸ்டே பண்ணது கிடையாது. நம்ம உள்ளூர்னால நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இன்கேஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இங்க தங்கியிருந்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அனுபவத்த வந்து இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேபி இந்த வீடியோ 2, 3 பேர் பார்த்தாலும், அவங்களுக்கு அந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரேட்டுக்கு ஏத்த மாரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து அங்க தான் போறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் ரிசப்ஷன் இருக்கு. ஸோ ரிசப்ஷனுக்கு நான் கூட்டு போயிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையுமே காட்டிர்றேன். எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு, அந்த ரூமுக்கானது. அது மட்டும் இல்லாம உள்ளேயே வந்து உங்களுக்கு தேவையான ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. நார்மலா வந்து நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா வர்றீங்க, இல்ல மொத்தமா வர்றீங்க, ஒரு பல்க்கான பெர்சன்ஸ் வர்றீங்க, ஒரு 10, 15 பேர்னா அந்த மாதிரியும் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. உள்ள வந்து பிரம்மாண்டமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த மாரி நடத்துறாங்களா அப்படின்னு சொல்றதே ஒரு இதா தான் இருக்கு. நான் உள்ள போய் கேட்டேன். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடானது தான். ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருந்தாங்க. ரூம்ஸ் வந்து எப்படி பெர் ஹெட் எவ்வளவு, இல்ல 2 பேர் தங்குனா எந்த மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 6 பேர், 7 பேர் அந்த மாரி வந்தா எப்படி. அது மட்டும் இல்லாம இங்க வந்து வீக் டேஸ்க்கு ஒரு ரேட்டு, வீக் எண்டுக்கு அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரை ஒரு ரேட் இருக்கு. சனி, ஞாயிறு ஒரு ரேட் இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டாலேயே அரேஞ்ச் பண்ணி நடத்துறாங்களாம். சரிங்களா? அப்படியே வெளிய போயிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு. அது மாரி நம்ம லாஸ்ட்டா ராமநாத சுவாமி கோயில் வீடியோ போடும்போது ரொம்ப பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஹோட்டல்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான தகவல் நமக்கு கிடைச்சோனயே கண்டிப்பா வந்து வீடியோ போட்டுறலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோல ஒரு ஏதோ ஒரு 2 இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றத வந்து நம்புறேன். டூரிஸ்ட் பஸ்ல வர்றவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அது மாரி டூரிஸ்ட் பஸ்ல ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்தா அவங்களுக்கு எந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ஸ் மேபி சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஸோ வாங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது மாரி ராமநாத சுவாமி கோயில் சம்மந்தமான ஒரு தகவல் தேவைப்பட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா, நீங்க ராமநாத சுவாமி கோயிலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிரும். ஸோ அத பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து பலனடைங்க அப்படின்னு சொல்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி விடுங்க.